மழை நேரத்தில் கொசு தொல்லை அதிகமாயிருக்கா? 10 கிராம்பு போதும். இந்த மழை காலங்களில் கொசு தொல்லை அதிகமாகிவிட்டதா? அதை விரட்ட பலரும் கடைகளில் ஸ்ப்ரேக்கள் போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவை உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஒரு சூழலில் நம் வீட்டிலேயே கிடைக்கும் கிராம்பு மற்றும் சில இயற்கை பொருட்கள் கொண்டு ஒரு சிறந்த கொசு விரட்டும் மருந்தை தயார் செய்யலாம். இதை ஒரு முறை செய்து பார்த்தாலே ஒரு கொசு கூட உங்கள் வீட்டுக்குள் வராது. முதலில் 1 ஸ்பூன் கிராம்பை எடுத்துக்கொண்டு அதை உரலில் நன்றாக இடிக்க வேண்டும். இதே நேரத்தில் 2 பிரிஞ்சி இலைகளை கிழித்து சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு 2 கண்ணாடி தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து காய்ச்சுங்கள். தண்ணீர் நன்றாக கொதித்து அதன் நிறம் மாறத் தொடங்கியதும் அடுப்பை அணைத்து விட்டு ஆற விடுங்கள். பிறகு இதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். இப்போது இந்த ஸ்ப்ரேயை வீட்டின் மூலைகளில், படுக்கை அருகில், சமையலறையில், கொசுக்கள் அதிகம் திரளும் இடங்களில் தெளித்துவிட்டால் போதும். கிராம்பின் மனம், அதில் உள்ள இயற்கை யூக்கலிப்டஸ், காராபோல் போன்ற சேர்மங்கள் கொசுக்களை தாங்க முடியாத அளவு தூரம் விரட்டும். பிரிஞ்சி இலைகளின் வாசனையும் அதே போல கொசுக்களின் மன உணர்வை தடுக்கிறது. இது ஒரு இயற்கை வழிமுறை என்பதால் குழந்தைகள் உள்ள வீடுகளிலும் நம்பிக்கையுடன் பயன்படுத்தலாம். ரசாயன மருந்துகள் போல சுவாச பிரச்சனை, கண் எரிச்சல், தலைவலி போன்ற பக்க விளைவுகள் இதனால் வராது. மேலும் இதை வாரம் 1 முறை ஸ்ப்ரே செய்தாலே முழு வீட்டிலும் சுகமான வாசனை பரவி கொசுக்கள் தொல்லையின்றி அமைதியான சூழல் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த கலவையை சிறிதளவு வாட்டர் டிப்யூசர் அல்லது வாசனை மின் விளக்கில் போட்டு எரிய விட்டாலும் அதனுடைய வாசனை முழு வீட்டையும் காப்பாற்றும். இப்படி ஒரு எளிய வீட்டு குறிப்பு நம்மை ரசாயன மருந்துகளில் இருந்து விடுவித்து ஆரோக்கியமான வாழ்வை அளிக்கக்கூடியது.